Hello friends, welcome to Sherlin's Craft. நீங்க இப்பதான் first time நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வேஸ்டா தூக்கி போடுற கேக் பாக்ஸை வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். இந்த அட்டை வந்து நல்லா திக்கா இருக்கு. அதனால இதை வச்சு ஒரு ரீயூஸ் கிராஃப்ட் தான் பண்ண போறோம். இந்த கிராஃப்ட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் என்ன எப்படி பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த கேக் பாக்ஸில் லைட்டாக அந்த கேக்லாம் பட்டு லைட்டாக ஒரு மாதிரி டிம் கலராக இருக்கனால இது மேலே வந்து நான் A4 ஷீட்டை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ வந்து இதுக்கு இந்த சைட்லலாம் வந்து லைட்டாக கரையாக இருக்குல்ல அந்த கேக் பட்டு அங்கேயும் வந்து நான் A4 ஷீட் கட் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த கேக்கோட பாக்ஸை ஃப்ரண்ட் சைடில் திருப்பி இந்த பிளெயினாக இருக்க ப்ரௌன் கலர் இடத்தெல்லாம் விட்டுட்டு இந்த லெட்டர்ஸ் இருக்க இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஃப்ளவர் போட்ட ஷீட்டை வந்து கட் பண்ணி ஒட்ட போகிறோம். அந்த சைஸ்க்கு ஃப்ளவர் போட்ட இந்த மாதிரி ஷீட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா கலர் பேப்பர்ஸ் கூட ஒட்டிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இப்போ வந்து இந்த சைஸ்க்கு நான் கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 சைடும் ஒட்டுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து இதை ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஃபெவிகால் போட்டேன். இந்த சைடு வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்ச இந்த ஷீட்டை மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் வந்து பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ இன்னொரு சைடும் நான் கம் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடும் ஒட்டிக்கலாம். மற்ற 2 சைடும் இதே போல் வந்து இந்த ஷீட்ஸை கட் பண்ணி ஒட்டிக்கலாம். சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்க்கு நீங்கள் போடுற ஒரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, இப்போ 4 பக்கமும் இந்த ஷீட்டை ஒட்டியாச்சு. இப்போ வந்து உள்பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ வந்து இந்த கேக் பாக்ஸில் நான் வந்து ஜுவல்லரி பாக்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ ஜுவல்லரி பாக்ஸ்லலாம் உள்ளே வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும்ல, அதுக்காக வந்து ஃபோம் ஷீட் ஒட்ட போகிறேன். ஃபோம் ஷீட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்ல, அதுக்காக தான் நான் மடக்கி காமிச்சிருக்கேன் ஃபோம் ஷீட்டுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ இதை வந்து கம் போட்டு நான் ஒட்டிக்கிறேன் சென்டரில். ஒயிட் கலர் ஃபோம் ஷீட் தான் ஒட்டணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, நீங்கள் கலராக ஃபோம் ஷீட் இருந்தால் கூட உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஃபோம் ஷீட் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சைடில் வந்து நான் ரெட் கலரில் சார்ட் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் பேலன்ஸ் இருக்க எல்லா சைட்லேயும் ஒட்டுறதுக்கு. ஜுவல்லரி பாக்ஸ் பண்ணுறனால டார்க் கலராக எதனா பண்ணால் நல்லாயிருக்கும். ரெட்டு, பர்பிள், பிங்க் அந்த மாதிரி கலர்ஸ்லலாம் பண்ணால் நல்லாயிருக்கும். சார்ட் பேப்பர் தான் போடணுன்னு இல்லை, கலர் பேப்பர்ஸ் இருந்தால் கூட ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ 3 பக்கம் நான் கட் பண்ணி ஒட்டிட்டேன் ரெட் கலர் சார்ட்டை. கேக் பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உள்பக்கமும் வெளிப்பக்கமும் கலர் ஷீட்ஸ் எல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ அதை திரும்பி பாக்ஸ் மாதிரி மடக்கிக்கலாம். மடக்கி செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கரெக்டாக கேக் பாக்ஸை வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த சைடில் கார்டு மாதிரி இருக்கும்ல, அந்த 2 சைட்லேயும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு அதனால். ஓகே, இப்போ கட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த சைடில் வந்து அது கொஞ்சம் லூஸாக இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக பிடிச்சி டைட்டாக பிடிச்சி வச்சு ஸ்டாப்லர் பின் ஒரு 5-6 ஸ்டாப்லர் பின் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டாப்லர் பின் போட்டாச்சு. நம்ம ஸ்டாப்லர் பின் போட்டிருக்கனால இந்த சைட்லலாம் கீரோம்ல உள்பக்கமாக, அதுக்காக வந்து சார்ட் பேப்பர் இந்த சைடில் எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி வந்து அந்த சைஸ்க்கு வந்து சார்ட் பேப்பரை கட் பண்ணி இப்போ உள்பக்கமாக கம் போட்டு ஒட்ட போகிறேன். ஒரு ஸ்கேலில் வந்து ஃபெவிகால் எடுத்து உள்பக்கமாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கேக் பாக்ஸில் தான் ஜுவல்லரி பாக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. உங்ககிட்ட வந்து சப்போஸ் கேக் பாக்ஸ் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்ட்ராங்கான கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். கேக் பாக்ஸ் கூட தூக்கி போடாமல் இதுலேயும் ஒரு யூஸ் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கிராஃப்ட் நான் பண்ணி போடுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த சைடில் உள்பக்கமாக வந்து சார்ட் ஒட்டிட்டேன். வெளி சைட்லேயும் வந்து ஸ்டாப்லர் பின் போட்டது கீரும். ஸோ அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஃபெவிகால் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு எங்கே கை வச்சாலும் கீராது, நல்லா சாஃப்டாக இருக்கும் எல்லா சைட்லேயும். டூத் பேஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து அட்டை வேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்ககிட்ட வேறு ஏதாவது திக்கான அட்டை இல்லாட்டி கார்ட்போர்டு இருந்தால் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டூத் பேஸ்ட் பாக்ஸையே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் சென்டரில் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக. இது வந்து இந்த மாதிரி தனித்தனியாக நீட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 4 பீஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இது உள்ளே போகிற அளவுக்கு நான் சைஸ் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்க 3 அட்டையும் இதே அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு 2ஆக சேர்த்து ஒட்டிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். எப்படி ஒட்டுறேன்னு உங்களுக்கு தெரியும். இது 2ஆக ஒட்டினால 2 பீஸ் அட்டை எனக்கு கிடச்சிருக்கு. இந்த 2 பீஸையும் வந்து ரெட் கலர் சார்ட் சுற்றி கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு சென்டரில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இன்னொரு கார்ட்போர்ட் அட்டையை வந்து சைஸ் பார்த்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சார்ட் பேப்பர் சுற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன சைஸ் பாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க பார்த்து கார்ட்போர்டை. ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஹாட் க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு சின்னதாக அந்த டூத் பேஸ்ட் பாக்ஸ் வச்சு பண்ணோம்ல, அதை வந்து நான் உள்ளுக்குள்ளே ஒட்டிக்கிறேன். ஹாட் க்ளூ போட்டு கொஞ்ச நேரம் இது இப்படியே கையில் பிடிச்சிட்டு இருந்தோன்னா ஸ்ட்ராங்காக நின்றுடும். நெக்ஸ்ட்டு பெரிய கார்ட்போர்ட் அட்டை ஒட்ட போகிறேன். இது ஒட்டுற இடத்துல வந்து பேங்கிள்ஸ் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம பேலன்ஸ் இருக்க இடத்துல வந்து குட்டி குட்டியாக இயரிங்ஸ்லாம் போடுறதுக்கு பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்போ வளையல் வைக்கிறதுக்கு இடம் இவ்வளோ கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ சைடில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஹாட் க்ளூலாம் போட்டோம்னா, அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இன்னொரு டூத் பேஸ்ட்ல பண்ணோம்ல குட்டியா ஒரு அட்டை மெலிசா, அந்த அட்டையும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி, இது நடுவுல வந்து நான் ஒட்ட போறேன். எப்படின்னு பாருங்க. பார்த்தா உங்களுக்கு புரியும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு அடுத்ததா ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. குட்டி குட்டியா கட் பண்ண அட்டையை இது போல நடுவுல ஒட்டிக்கிறேன். சைடுல ஒரு பெரிய அட்டை இருக்குல்ல, அந்த அட்டைய வந்து கட் பண்ணி சார்ட் பேப்பர் கவர் பண்ண வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இந்த சைஸ்ல வந்து நான் அந்த வளையல் வைக்கிறதுக்கு ஒதுக்கி பேலன்ஸ் இருக்க இடத்த அளவா வச்சு நான் இந்த அட்டைய கட் பண்ணி எடுத்தேன். இந்த அட்டைக்கு மேல நூல்லாம் காலியாச்சுன்னா, அதில ஒரு அட்டை இருக்கும்ல ரவுண்டா, அந்த அட்டைய வந்து சென்டர்ல ஒட்ட போறேன். இது வந்து த்ரெட் ஸ்பூல்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நெறைய இருந்துச்சு அப்டின்னா, நெறைய கூட ஒட்டிக்கலாம். ஓகே. இது இப்ப காஞ்சதுக்கப்புறம் உள்ள வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து நடுவுல எக்ஸ்ட்ரா இன்னொரு குட்டி அட்டை வந்து நான் ஒட்டிக்கிறேன். இப்போ அந்த குட்டி அட்டையும் ஒட்டியாச்சு. இப்போ இது வந்து உள்ள கரெக்ட்டா போயிட்டு வருதான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா இருக்கு. ஓகே. இந்த த்ரெட் ஸ்பூல் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கு இந்த பாக்ஸோட ஹைட்ட விட. அதனால எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சைஸ் கரெக்ட்டா இருக்கும் உள்ள வைக்கிறதுக்கு. இதில வந்து நம்மளோட ரிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஐடியா. நெறைய த்ரெட் ஸ்பூல் இருந்துச்சுன்னா, நெறைய கூட ஒட்டிக்கலாம் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி. இப்போ இதில வந்து நம்ம இயரிங்ஸ்லாம் போட்டுக்கலாம். இதில வந்து பேங்கிள்ஸ் வச்சுக்கலாம். இந்த சைடில இருக்க காலியான இடத்துல வந்து ஒரு ஐடியா பண்ண போறோம். அதுக்காக இந்த மாரி ரெட் கலர்ல துணி எடுத்திருக்கேன். வேஸ்ட்டு துணி. உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட்டு துணி இருந்தா எடுத்துக்கோங்க. அத வந்து இந்த மாரி மடக்கிக்கிறேன். மடக்கிட்டு ஹாட் க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம். இல்லைனா ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து தைச்சத வந்து ஒரு அளவு வச்சு நான் இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒண்ண வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்துக்கிறேன். கரெக்ட்டா சைஸ் பத்துது. அதே அளவுக்கு ஒரு 4 இது நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வளையல் வைக்கிற இடத்துல வளையலுக்கு கரெக்ட்டா இடம் பத்துதான்னு வளையல் வச்சு பார்த்தேன். கரெக்ட்டா பத்துது. அது அதுக்கப்புறம் எடுக்க மறந்துட்டேன். வீடியோல தெரிஞ்சிச்சு. சரின்னு விட்டுட்டேன். ஒரு சைடு வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு, சென்டர்ல கொஞ்சமா கேப் விட்டுட்டு, இன்னொரு சைடுல க்ளூ போட்டு ஒட்டுறேன். இதே மாதிரி வந்து நான் 4த்தையும் ஒட்டிக்கிறேன். எப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டிச் பண்ண துணியில வந்து இன்னும் கொஞ்சம் மீந்து இருந்துச்சு. அத வந்து என்ன பண்றேன்னா, இந்த நீட்டுக்கு பார்த்த மாதிரி இந்த மாரி 2 வளைவு வச்ச மாதிரி ஒட்ட போறேன். ஓகே. இப்போ இதில ஒரு வளைவு வச்சு ஒட்டிட்டேன். இன்னொரு வளைவு வச்சு ஒட்ட போறேன். அப்ப கூட துணி எக்ஸ்ட்ரா மீறுது. வேணும்னா அதுக்கு மேல, கீழ கூட இதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒட்டிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ற மாதிரி இது ஒட்ட போறேன். இது பேர் என்னன்னு டக்குன்னு சடனா சொல்ல வரல. அந்த ஃபைல்லலாம் கூட வரும்ல ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாரி. ஃபர்ஸ்ட்டு ஒரு பக்கம் ஒட்டிட்டு, அதுக்கு அடுத்தது க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹாட் க்ளூ போட்டு அந்த சைட்லயும் வர மாரி ஒட்டிட்டேன். ஓகே. இப்போ வந்து 2 சைடும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து இதில பேங்கிள்ஸ்லாம் வச்சு காமிக்கிறேன் நான் நெறைய. என்னென்ன ஜுவல்ஸ்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்ட்டு நான் வச்சு காமிக்கிறேன். இந்த குட்டி குட்டி இதில வந்து இயரிங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். பெரிய பெரிய இயரிங்ஸே ஈஸியா வைக்க முடியுது. இந்த சைடில வந்து செயின்ஸ்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இத வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க இடத்துல வந்து கிளிப்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய இயரிங்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ரிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த சைடில வந்து செயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாரி திங்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கிளிப்ஸ் கூட நம்ம இந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம். ஈஸியா இருக்கும். கிளிப்ஸ் மட்டும் கூட இந்த இடத்துல போட்டு வச்சுட்டு, செயின்ஸ்லாம் நம்ம உள்ள அந்த பாக்ஸ்ல கூட போட்டுக்கலாம். இந்த ஜுவல்லரி பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செயின் நான் வச்ச மாதிரி நீங்க வச்சீங்கன்னா, எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி எடுத்தோம்னா வந்துரும். எல்லா ஜுவல்ஸுமே நான் இதில வச்சு காமிக்கிறேன். வேஸ்ட்டா தூக்கி போடுற கேக் பாக்ஸ் வச்சு நம்ம இவ்ளோ யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நீங்களும் இனிமேட்டு கேக் பாக்ஸ்லாம் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பொருளா மாத்தி அத யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜுவல்லரி பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.